வெற்றி வாழ்வு திருச்சபையினுடைய காலை ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் நம்முடைய ஆண்டவரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆராதனைக்கு ஆரம்பமாக நம் கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உம்மண்டை நாங்கள் வருகிறோம். இந்த அற்புதமான மன மகிழ்ச்சி நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, ஆண்டினுடைய முதல் ஞாயிற்றுக்கிழமையிலே உம்முடைய பிரசன்னத்திலே உம்முடைய சமூகத்திலே வந்து நாங்கள் நிற்கிறோம். ஆண்டவர், உம்முடைய பிள்ளைகளாய் உம்முடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டவர்களாய் ஆண்டவரே, ஒரே குடும்பமாக நாங்கள் வந்து இங்கே நிற்கிறோம். ஆண்டவரே, தர்மையான நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்கே 2-3 பேர் உம்முடைய நாமத்தினாலே கூடி வருகிறார்களோ அங்கே அவர்கள் மத்தியிலே நான் வாசமாய் இருப்பேன் என்று சொன்ன தேவன், உம்முடைய வார்த்தையின்படியே நீர் எங்கள் மத்தியில் இருக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தர்மையான நாளில் ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரும் உம்முடைய பிரசன்னத்தினால் நிரப்பி இருக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அற்புதங்கள் அதிசயங்கள் நடக்கட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தேவாவியான ஒரு அலமையான விதத்தில் அசமாட்டம் என்று ஜெபிக்கிறேன். பாடல்களை பாடுகிற, இசைக்கருகளை வாசிக்கிற ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய அபிஷேகம் தங்கி இருக்கட்டும் என்று ஜெபிக்கிறேன். ஆராதனை முழுவதையும் நீர் பொறுப்படுத்திக் கொள்கிறாங்க. துதி கன மகிமை எல்லாவற்றும் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. இந்த புத்தாண்டிலே முதல் ஞாயிற்றுக்கிழமையான இன்று நாம் அனைவரும் கூடி வர தேவன் கிருபை செய்ததற்காய் நன்றி செலுத்துவோம். தேவன் நமக்கு மகிமையான காரியங்களை செய்ய போகிறார். இந்த புதிய ஆண்டிலே அற்புதங்களை நாம் காணப்போகிறோம். ஆமென். நம்முடைய வாழ்க்கையிலே அவர் அற்புதங்களை செய்வார் என்று சொல்லி நாம் நம்பும் பொழுது, விசுவாசிக்கும் பொழுது நமக்கு நிச்சயமாகவே அவைகள் நடைபெறும். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. பாவ சேற்றில் இருந்த நம்மை தூக்கி எடுத்தவர். பழையவைகள் யாவும் ஒழிந்து போகும், எல்லாம் புதியதாக போகிறது அவருடைய பெரிதான கிருபையினாலே. ஆமென். நம்முடைய கண்ணீருக்கு பதிலாக ஆனந்த களிப்பை, சந்தோஷத்தை அவருடைய கிருபை நமக்கு தரப்போகிறது. ஆமென். எல்லா பலவீனங்களும் நீங்கி நம்முடைய சரீரங்கள் பலனடைய போகிறது. அல்லேலூயா. சுகவீனங்கள் எல்லாம் நீங்கி சுகமான ஒரு வாழ்வை நாம் பெற்றுக்கொள்ள போகிறோம். அவர் அற்புதம் செய்கிற தேவன். இதெல்லாம் எப்ப நடக்கும் அப்படின்னா நம்ம விசுவாசிக்கும் போது மாத்திரமே. ஆமென். அல்லேலூயா. இந்த சென்னை பட்டணத்தில் உள்ள எல்லா சபைகளிலும் ஆத்துமாக்கள் நிரம்பி வழிய போகிறது. ஆமென். அல்லேலூயா. எல்லா இடங்களிலும் எழுப்புதல்கள் உண்டாக போகிறது. ஆமென். எல்லாமே தேவனுடைய கிருபையினால் மாத்திரமே. அல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவனை இன்று காலையிலே நாம் பாடி துதிப்போம். புதிய நாளில் ஒரு அற்புதம் செய்வாரே. இந்த புதிய நாளில் ஒரு அற்புதம் செய்வாரே. இந்த புதிய நாளில் ஒரு அற்புதம் செய்வாரே. இந்த புதிய நாளில் ஒரு அற்புதம் செய்வாரே. இதை நம்பினால், விசுவாசித்தால் நீதிமான் பிழைப்பானே. இதை நம்பினால், விசுவாசித்தால் நீதிமான் பிழைப்பானே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தூக்கி எடுத்தீரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தூக்கி எடுத்தீரே. இந்த புதிய நாளில் ஒரு அற்புதம் செய்வாரே.
புதியவை நடந்திட கிருபை தாருமே. எந்த கண்ணீருக்கு பதிலாக களிப்பை பெற்றிட கிருபை தாருமே. எந்த கண்ணீருக்கு பதிலாக களிப்பை பெற்றிட கிருபை தாருமே. புது கிருபை தாருமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா தூக்கி எடுத்தீரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா தூக்கி எடுத்தீரே. இந்த புதிய நாளில் ஒரு அற்புதம் செய்வாரே. இந்த புதிய நாளில் ஒரு அற்புதம் செய்வாரே. குருடர்கள் பார்த்திட செவிடர்கள் கேட்டிட அற்புதம் செய்வீரே. குருடர்கள் பார்த்திட செவிடர்கள் கேட்டிட அற்புதம் செய்வீரே. எல்லா பலவீனன் பலன் பெற்று சுகவீனன் சுகம் பெற அற்புதம் செய்வாரே. எல்லா பலவீனன் பலன் பெற்று சுகவீனன் சுகம் பெற அற்புதம் செய்வாரே. ஒரு அற்புதம் செய்வாரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா தூக்கி எடுத்தீரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா தூக்கி எடுத்தீரே. இந்த புதிய நாளில் ஒரு அற்புதம் செய்வாரே. இந்த புதிய நாளில் ஒரு அற்புதம் செய்வாரே. தேசத்தை ரட்சிக்க ஜாதிகள் நம்பிட ஊழியம் தந்திரே. தேசத்தை ரட்சிக்க ஜாதிகள் நம்பிட ஊழியம் தந்திரே. எல்லா சபைகள் நிரம்பட்டும் எழுப்புதல்கள் எழும்பட்டும் இந்த நாளிலே. எல்லா சபைகள் நிரம்பட்டும் எழுப்புதல்கள் எழும்பட்டும் இந்த நாளிலே. இந்த புதிய நாளிலே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா தூக்கி எடுத்தீரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா தூக்கி எடுத்தீரே. இந்த புதிய நாளில் ஒரு அற்புதம் செய்வாரே. 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 இதை நம்பினால் விசுவாசித்தால் நீதிமான் பிழைப்பானே. இதை நம்பினால் விசுவாசித்தால் நீதிமான் பிழைப்பானே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா தூக்கி எடுத்தீரே. 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 ஆமென். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி தேவனுக்கு நாம் மகிமை செலுத்துவோம். சகரியா 4:6 அப்பொழுது அவர் செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால்,
பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நம்முடைய பலத்தை, பணத்தை வைத்து நம்மால் எதையும் செய்ய முடியும் என்று அநேகர் நினைத்து கொண்டிருக்கலாம். ஆனால் நிச்சயமாக அப்படி முடியாது. தேவ ஆவியானவர் நம்மோடு இருந்தால் மாத்திரமே நம்முடைய காரியங்கள் வெற்றிகரமாய் மாறும். ஆமென், ஹல்லேலூயா. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நம்முடைய வாழ்க்கையிலே உலர்ந்து போன நிலைமைகள், செத்து போன நிலைமைகள், இனி இதிலிருந்து என்னால் மீண்டு வரவே முடியாது என்ற சூழ்நிலைகள் இருந்தால் கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு சொல்லுகிறது, உலர்ந்த எலும்புகள் உயிருடன் எழும்பும். ஆமென், ஹல்லேலூயா. உன்னத சேனைகளை காலூன்றி நிற்கும் என்று சொல்லி தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. உங்கள் வாழ்க்கையிலும் இப்படியே உலர்ந்து போன, செத்து போன காரியங்கள் இருக்கும் என்று சொன்னால் அவைகள் இன்றைய நாளிலே உயிர் பெற்று எழும்பும். ஆமென். விசுவாசத்தோடு நாம் இந்த பாடலை நாம் பாடும் பொழுது நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்டதான அற்புதங்கள் நடைபெறும். இருளின் ஆளுகை இனி நமக்கு இல்லை. இவை யாவையும் கர்த்தருடைய வல்லமை நமக்கு செய்து முடிக்கிறதாய் இருக்கின்றது. பொய்க்கு பிதாவாகிய பிசாசின் வாய் கட்டப்பட்டு விட்டது. வியாதியின் கட்டுகள் எல்லாம் அவிழ்க்கப்படுகின்றது. சாபங்கள் எல்லாம் மாறி போகின்றது. தேவனுடைய வார்த்தை உலகமெங்கும் மகிமையாய் விளங்கப் போகின்றது. ஹல்லேலூயா. அவருடைய நாமத்தினால் நாம் ஜெயத்தை பெற்றுக்கொள்வோம். சேர்ந்து இந்த பாடலை பாடுவோம். பலமும் அல்ல, பராக்கிரமம் அல்ல, ஆவியினாலே எல்லாமே ஆகும். நீ சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்கும். உம்மாலே ஆகாத காரியம் உண்டோ? பலமும் அல்ல, பராக்கிரமம் அல்ல, ஆவியினாலே எல்லாமே ஆகும். நீ சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்கும். உம்மாலே ஆகாத காரியம் உண்டோ? உலர்ந்த எலும்புகள் உயிருடன் எழும்பும். உன்னத சேனையாய் காலூன்றி நிற்கும். உலர்ந்த எலும்புகள் உயிருடன் எழும்பும். உன்னத சேனையாய் காலூன்றி நிற்கும். உச்சிடுமே உம் வல்லமையை, நிறைவேற்றுமே உம் வார்த்தைகளை. உச்சிடுமே உம் வல்லமையை, நிறைவேற்றுமே உம் வார்த்தைகளை. பலமும் அல்ல, பராக்கிரமம் அல்ல, ஆவியினாலே எல்லாமே ஆகும். நீ சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்கும். உம்மாலே ஆகாத காரியம் உண்டோ? உலகமெல்லாம் இனி கலக்கப்படும். எங்கள் நிழல் பட்டதும் அற்புதங்கள் நிகழும். உலகமெல்லாம் இனி கலக்கப்படும். எங்கள் நிழல் பட்டதும் அற்புதங்கள் நிகழும். பொய் சிங்கங்களின் வாய்கள் கட்டப்படும். இருளின் நாளுகை எல்லாம் பரிகரிக்கப்படும். பொய் சிங்கங்களின் வாய்கள் கட்டப்படும். இருளின் நாளுகை எல்லாம் பரிகரிக்கப்படும். ஊற்றிடுமே உம் வல்லமையை, நிறைவேற்றுமே உம் வார்த்தைகளை. ஊற்றிடுமே உம் வல்லமையை, நிறைவேற்றுமே உம் வார்த்தைகளை. பலமும் அல்ல, பராக்கிரமம் அல்ல, ஆவியினாலே எல்லாமே ஆகும். நீ சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்கும். உம்மாலே ஆகாத காரியம் உண்டோ? கட்டுகள் எல்லாம் நொடியில் அவிழ்க்கப்படும். சாபங்கள் எல்லாம் முற்றும் மாறி போகும். கட்டுகள் எல்லாம் நொடியில் அவிழ்க்கப்படும். சாபங்கள் எல்லாம்
முற்றும் மாறி போகும். தேவ வார்த்தை எங்கும் பிரபலமாகும். தேவ மகிமை என்றும் வெளியரங்கமாகும். தேவ வார்த்தை எங்கும் பிரபலமாகும். தேவ மகிமை என்றும் வெளியரங்கமாகும். ஊற்றிடுமே வல்லமையை, நிறைவேற்றுமே வார்த்தைகளை. ஊற்றிடுமே வல்லமையை, நிறைவேற்றுமே வார்த்தைகளை. பலமும் அல்ல பராக்கிரமம் அல்ல, ஆவியினாலே எல்லாமே ஆகும். நீ சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்கும். உம்மாலே ஆகாத காரியம் உண்டோ? கட்டுகள் எல்லாம் நொடியில் அவிழ்க்கப்படும். சாபங்கள் எல்லாம் முற்றும் மாறி போகும். கட்டுகள் எல்லாம் நொடியில் அவிழ்க்கப்படும். சாபங்கள் எல்லாம் முற்றும் மாறி போகும். தேவ வார்த்தை எங்கும் பிரபலமாகும். தேவ மகிமை என்றும் வெளியரங்கமாகும். இயேசுவின் நாமம் எங்கும் பிரபலமாகும். இயேசுவின் மகிமை என்றும் வெளியரங்கமாகும். ஊற்றிடுமே வல்லமையை, நிறைவேற்றுமே வார்த்தைகளை. ஊற்றிடுமே வல்லமையை, நிறைவேற்றுமே வார்த்தைகளை. பலமும் அல்ல பராக்கிரமம் அல்ல, ஆவியினாலே எல்லாமே ஆகும். நீ சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்கும். உம்மாலே ஆகாத காரியம் உண்டோ? பலமும் அல்ல பராக்கிரமம் அல்ல, ஆவியினாலே எல்லாமே ஆகும். நீ சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்கும். உம்மாலே ஆகாத காரியம் உண்டோ? உலர்ந்த எலும்புகள் உயிருடன் எழும்பும். உன்னத சேனையாய் காலூன்றி நிற்கும். உலர்ந்த எலும்புகள் உயிருடன் எழும்பும். உன்னத சேனையாய் காலூன்றி நிற்கும். உற்றிடுமே வல்லமையை, நிறைவேற்றுமே வார்த்தைகளை. ஊற்றிடுமே வல்லமையை, நிறைவேற்றுமே வார்த்தைகளை. பலமும் அல்ல பராக்கிரமம் அல்ல, ஆவியினாலே எல்லாமே ஆகும். நீ சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்கும். உம்மாலே ஆகாத காரியம் உண்டோ? ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமையை செலுத்தும். நம் அனைவரும் எழுந்து நின்று தேவனை ஆராதிப்போம். தேவனுடைய வார்த்தை ஒன்று போதும். மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொன்னால் அது நிச்சயமாகவே நகர்ந்து போகும். கடும் புயலும் அடங்கி போகும். அசாத்தியமான காரியங்கள் எல்லாம் நம்முடைய தேவனால் சாத்தியமாகும். அல்லேலூயா, ஆமென். ஒருவேளை நாம் எடுத்த தீர்மானங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக தோற்று போகலாம். ஆனால் சோராமல் நமக்காக வேண்டுதல் செய்கிறவர் நமக்கு துணை நின்று நாம் தோற்று போகாமல் வெற்றி பெற செய்ய வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை இந்த காரியம் என்னுடைய கையை மீறி போய்விட்டது, இனி எனக்கு இந்த காரியம் நடக்கவே நடக்காது, இது சாத்தியமே இல்லை என்று சொல்லி நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம். உங்கள் கை மீறி போன அந்த காரியம், தவறி போன அந்த காரியம், இழந்து போன அந்த காரியம் எல்லாவற்றையும் அவருடைய கரம் நமக்கு மீட்டு கொடுக்க வல்லமை உள்ளதா இருக்கின்றது. ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். ஹல்லேலூயா. அவருடைய கிருபை யாவற்றையும் நமக்கு தந்து எல்லா காரியங்களையும் செய்து முடிக்க வல்லமையுள்ளதா இருக்கிறது. அவர் எபினேசராய் நமக்கு உதவி செய்கிறார். ஆமென். இந்த பாடலை பாடி நம் தேவனை ஆராதிப்போம்.
அசாத்தியங்கள் சாத்தியமே. தேவா உந்தன் வார்த்தையாலே அசாத்தியங்கள் சாத்தியமே. தேவா உந்தன் வார்த்தையாலே அசையாத மலை கூட அசைந்திடுமே. அமராத புயல் கூட அமர்ந்திடுமே. அசையாத மலை கூட அசைந்திடுமே. அமராத புயல் கூட அமர்ந்திடுமே. எல்லா புகழும் எல்லா கணமும் என்னில் அசாத்தியம் செய்பவர்க்கே. எல்லா
தெய்வமே தேவா உந்தன் வார்த்தையாலே அசையாத மலை கூட அசைந்திடுமே, அமராத புயல் கூட அமர்ந்திடுமே, அசையாத மலை கூட அசைந்திடுமே, அமராத புயல் கூட அமர்ந்திடுமே. எல்லா புகழும் எல்லா கணமும் என்னில் அசாத்தியம் செய்பவர்க்கே, எல்லா துதியும் எல்லா உயர்வும் என்னில் நிலைவரமானவர்க்கே. எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே, எனக்காய் பேசும் இயேசுவுக்கே, எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே, எனக்காய் பேசும் இயேசுவுக்கே. ஆமென். ஹல்லேலூயா. நன்மை செய்ய இந்த உலகத்தில் நம் இயேசுவை தவிர நமக்கு வேறு யாருமே இல்லை. ஆகவே அவரை மாத்திரம் நம் வாழ்வின் ஆதாரமாய் வைத்து நாம் வாழ வேண்டும். அப்பொழுது நம்முடைய வாழ்க்கை மிகவும் சிறப்பானதாக அமையும். நம் கண்ணீரை துடைக்கின்ற தேவன் அவர். கண்மணி போல நம்மை காக்கின்றவர், கரம் பிடித்து நம்மை நடத்துகிற தேவன். நம்முடைய வியாதியின் மத்தியிலே, நாம் வேதனைப்படுகின்றதான வேளையிலே அவர் மருத்துவராய் வந்து நமக்கு மறுவாழ்வு தருகிற தேவனாய் அவர் இருக்கின்றார். அவருடைய தழும்புகளால் நம்மை குணப்படுத்துகின்றார். அவரை பார்த்து நாம் மிகவும் நல்லவர் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையிலே சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும். உம்மை போல யாரும் இல்லை ஆண்டவரே, நீர் ஒருவர் மாத்திரமே உண்மையுள்ள தேவன். உம்மை போல இந்த உலகத்திலே வேறு யாரும் என் மீது அன்பு செலுத்த யாருமே இல்லை. நீர் மாத்திரமே என்னை மிகவும் நேசிக்கிறீர் என்று சொல்லி இந்த பாடலை உணர்வு பூர்வமாய் நாம் பாடுவோம். போல யாருண்டு, நன்மை செய்ய நீருண்டு, உம்மைத்தானே நம்புவேன் என் தேவா. உம்மை போல யாருண்டு, நன்மை செய்ய நீருண்டு, உம்மைத்தானே நம்புவேன் என் தேவா. உம்மைத்தான் எந்தன் வாழ்வில் ஆதாரமாய் நினைத்து உள்ளேன். நீரில்லா எந்தன் வாழ்க்கை வீணாய்த்தானே போகுதையா. உம்மைத்தான் எந்தன் வாழ்வில் ஆதாரமாய் நினைத்து உள்ளேன். நீரில்லா எந்தன் வாழ்க்கை வீணாய்த்தானே போகுதையா. எலோஹிம் ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், இயேசுவே உம்மை ஆராதிப்பேன். எல் ஷடாய் ஆராதிப்பேன்,
செய்ய நீருண்டு, உம்மைத்தானே நம்புவேன் என் தேவா. கலங்கி நின்ற என்னை கண்டு கண்ணீரை துடைத்தவாறே, காலமெல்லாம் கண்மணி போல கரம் பிடித்து காத்தவாறே. கலங்கி நின்ற என்னை கண்டு கண்ணீரை துடைத்தவாறே, காலமெல்லாம் கண்மணி போல கரம் பிடித்து காத்தவரே. உம்மை போல யாருண்டு, நன்மை செய்ய நீருண்டு, உம்மை தானே நம்புவேன் என் தேவா. உம்மை போல யாருண்டு, நன்மை செய்ய நீருண்டு, உம்மை தானே நம்புவேன் என் தேவா. உம்மைத்தான் எந்தன் வாழ்வின் ஆதாரமாய் நினைத்து உள்ளேன். நீரில்லா எந்தன் வாழ்க்கை வீணாய்த்தானே போகுதையா. உம்மைத்தான் எந்தன் வாழ்வின் ஆதாரமாய் நினைத்து உள்ளேன். நீரில்லா எந்தன் வாழ்க்கை வீணாய்த்தானே போகுதையா. எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோஹீம் ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், இயேசுவே உம்மை ஆராதிப்பேன். எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோஹீம் ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், இயேசுவே உம்மை ஆராதிப்பேன். மரணத்தின் பாதைதானில் மனம் தளர்ந்து நின்ற என்னை மருத்துவராய் நீரே வந்து மறுவாழ்வு தந்தீரையா. மரணத்தின் பாதைதானில் மனம் தளர்ந்து நின்ற என்னை மருத்துவராய் நீரே வந்து மறுவாழ்வு தந்தீரையா. எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோஹீம் ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், இயேசுவே உம்மை ஆராதிப்பேன். எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோஹீம் ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், இயேசுவே உம்மை ஆராதிப்பேன். எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோஹீம் ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், இயேசுவே உம்மை ஆராதிப்பேன். உம்மை போல யாருண்டு, நன்மை செய்ய நீருண்டு, உம்மைத்தானே நம்புவேன் என் தேவா. உம்மை போல யாருண்டு, நன்மை செய்ய நீருண்டு, உம்மைத்தானே நம்புவேன் என் தேவா. Amen. Thank you, Lord. Thank you, Jesus. Thank you, thank you, thank you, thank you. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா.
கர்த்தாவே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்மை போல யாருமே இல்லையே தகப்பனே. எங்களை நேசிக்க, எங்கள் மீது அன்பு செலுத்த அப்பா உம்மை போல யாருமே இல்லையப்பா. நாங்கள் உம்மை நம்புகிறோம் தகப்பனே. உம்மை மாத்திரம் நம்புகிறோம். உம்மை நம்பின முகங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போனதில்லை என்று சொல்லி உம்முடைய வார்த்தை சொல்லுகிறதே அப்பா. நாங்கள் உம்மையே நம்பி நிற்கிறோம் தகப்பனே. மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நாங்கள் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்பட வேண்டாம் என்று சொல்லி நீர் எங்களுக்கு சொல்லியிருக்கிறீரே. தேவரீர் எங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறீரே. நீர் எங்களோடு கூட இருக்கும் பொழுது அப்பா நாங்கள் எதற்குமே பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதற்காக எமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. நன்றியோடுமே துதிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. நாங்கள் கலங்கி போன வேளைகளிலே அப்பா, வேதனைப்படுகின்ற வேதனை நேரங்களிலே நீர் எங்களுக்கு துணையாய் நின்று எங்களை கரம் பிடித்து நான் இருக்கிறேன் என்று சொல்லி எங்களை ஆறுதல் படுத்துகிற தேவனாய் நீர் இருக்கிறபடியா உம்மை நன்றியோடு துதிக்கிறேன் அப்பா. ஸ்தோத்திரிக்கிறேன். எங்கள் வியாதியின் படுக்கையிலே எங்களுக்கு மருத்துவராய் நீர் வந்து அப்பா எங்களை உம்முடைய தழும்புகளால் நீர் குணப்படுத்துகிறபடியா உம்மை நன்றியோடு துதிக்கிறேன் தகப்பனே. ஸ்தோத்திரிக்கிறேன் ராஜா. நாங்கள் தோற்று போகிற வேளையிலே, தோல்வி அடைந்து மனவேதனையோடு இருக்கிறதான வேளைகளிலே அப்பா உம்முடைய கரத்தை நீட்டி நான் இருக்கிறேன் என்று சொல்லி ஜெய கிறிஸ்துவாகிய நீர் அப்பா நீர் எங்களை ஜெயம் பெற செய்கிறவராய் இருக்கிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. நன்றியோடுமே துதிக்கிறேன் அப்பா. ஸ்தோத்திரிக்கிறேன் ராஜா. எங்களுடைய பலத்தினால் அல்ல, எங்களுடைய பராக்கிரமத்தினால் அல்ல, தேவரீர் உம்முடைய ஆவியினாலே மாத்திரமே எல்லாம் ஆகும். அதற்காக நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இந்த புதிய வருடத்திலே, புதிய நாளிலே நீர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே ஒரு அற்புதத்தை செய்வீராக, ஒரு அதிசயத்தை செய்வீராக. நம்ம நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. தலை குனிந்து போன இடங்களில் எல்லாம் எங்கள் தலையை நிமிர பண்ணுகிற தேவன் நீர் ஆண்டவரே. எங்களை வாளாக்காமல் தலையாக்குகிறேன் என்று சொல்லி வாக்கு பண்ணி இருக்கிறீர். நிச்சயமாகவே நீர் எங்களை தலையாக்குவீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களை உயர்த்துவீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இவை எல்லாவற்றையும் நாங்கள் விசுவாசிக்கிறோம் தகப்பனே. எங்களுடைய வாழ்க்கையிலே நீர் இந்நாள் வரை எபினேசராய் இருந்து எங்களுக்கு உதவி செய்தீர். இனியும் நீர் எங்களை நடத்த வல்லவராய் இருக்கிறீர். சர்வ வல்லமை உள்ள தேவன் நீர் என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் இன்றைய நாளிலே விளங்கிக் கொள்ளும்படியாக இந்த ஆராதனை வேளையிலே உம்முடைய பரிசுத்த ஆவியானவரை கொண்டு நீர் வல்லமையாய் கிரியை செய்தபடியா நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. வார்த்தையின் வேளையை உம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். வார்த்தையை பேசுகிற தாசனை மறைத்து ஆவியானவர் நீர் வெளிப்படும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் தகப்பனே. அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் அது ஔஷதமாய் காணப்படட்டும். மீதியான வேலையை நீர் பொறுப்படுத்திக் கொள்வீராக. இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நாம் இப்பொழுது ஒரு சங்கீத பகுதியை தியானித்து பிற்பாடு கர்த்தருடைய ராஜ்யத்தில் நாம் விதைப்போம். சங்கீத 115 12ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். சங்கீதம் 115 12ஆம் வசனம். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார், இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களையும்
உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். பிரியமானவர்கள், நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ரட்சிக்கப்பட்ட பின்பும் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினால் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்பது ரொம்ப முக்கியம். ஆனால் இந்த வேத பகுதி சொல்லுவது கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். அப்போ நம்முடைய நினைவு எப்படி இருக்கிறது, கர்த்தருடைய நினைவு நம்மை குறித்து எப்படி இருக்கிறது நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆனால் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்பாக நம்முடைய நினைவு ஒரு குறுகிய ஒரு மனப்பான்மை மாதிரி இருந்தது. எதை பற்றி யோசிக்காது, எதை கண்டாலும் ஒரு பயம், பெருசாக சிந்திக்காது, பெருசாக வாழ்க்கையை குறித்து ஒரு பெரிய ஆசை இருக்காது ரட்சிக்கப்படுறதுக்கு முன்பாக. ஆனால் இந்த ஆண்டவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட பிறகு ஒரு மாபெரும் மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையை வச்சிருக்கிறார் தேவன். நம்மளை குறித்த நினைவு என்னன்னா ஆசீர்வதிக்கிறார். அப்போ ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு நம்முடைய நினைவுகளை நாம் கர்த்தருடைய நினைவாய் நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். ஒரு மொழிபெயர்ப்பு சொல்லுகிறது மைண்ட்ஃபுல் அப்படின்னு சொல்லக்கூடியது. மனது முழுக்க நம்மளை குறித்து என்ன நினைக்கிறார் அப்படின்னா ஆசீர்வதிக்கிறார். அப்போ இந்த 13ஆம் வசனம் சொல்வது கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்த வசனம் ERV டிரான்ஸ்லேஷன் தமிழ் மொழிபெயர்ப்பில் எப்படி சொல்லப்படுகிறதுனா கர்த்தரை பின்பற்றுகிறவர்கள். இங்கே பயப்படுகிறது வருது. பயம்னா அப்பா அம்மாவுக்கு பயப்படுறோம், டீச்சருக்கு பயப்படுறோம், இல்லை ஏதாவது தப்பு பண்ணிட்டா ஏதாவது அந்த பயப்படுறோம். இந்த அந்த பயத்தை சொல்லலை. இது அந்த மொழிபெயர்ப்பில் கிளீனாக சொல்லப்படுது கர்த்தரை பின்பற்றுகிறவர்கள். அதாவது கர்த்தரை சொந்த தெய்வமாக ஏற்றுக்கொண்டவர்கள். அவர் என்ன பண்ணுறாருன்னா பெரியவராக இருந்தாலும் சரி சிறியவராக இருந்தாலும் சரி அவர் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். வர்த்திக்க பண்ணுவார் என்ற வார்த்தை என்னன்னா ஏராளம் தாராளம், அதுதான் இங்கே ஷார்ட்டாக வர்த்திக்க பண்ணுவார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போது அவர் எப்படியெல்லாம் ஆசீர்வதிக்கிறார் அப்படின்னா நம்மளை குறித்து ஆசீர்வாதம் வருகிறது. முதல்ல இந்த ஆசீர்வாதம்னா என்னன்னு நம்ம புரிந்து கொள்ளணும். இப்போது ஒரு நபரை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார், அவர் தான் ஆபிரகாம். இப்போது ஆதியாகமும் 12ஆம் அதிகாரத்துக்கு நாம் செல்ல போகிறோம். ஆதியாகமும் இந்த இடத்துல கர்த்தர் நம்ம நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார் என்று சொல்லப்படுகிறது இல்லையா. அவர் எப்படி ஆசீர்வதிக்கிறார், ஆசீர்வாதம்னா என்ன முதல்ல நம்ம புரிந்து கொண்டு அதன் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை வாழ்ந்தோமானால் ஒரு அற்புதமான ஒரு வெற்றிகரமான ஒரு சமாதானமான வாழ்க்கையாக நமக்கு இருக்கும். ஆதியாகமும் 12ஆம் அதிகாரம் முதல் 4-3 வசனத்தை வாசிக்கிறேன். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவளை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். பூமியிலுள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். அங்கே பார்த்தோம் கர்த்தர் நம்ம நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார்னு சொல்லப்படுது. இப்போ அந்த ஆசீர்வாதம்னா என்ன அப்படின்னா ஆசீர்வாதம் பெனடிக்ஷன் என்ற ஒரு வார்த்தை வருகிறது. பெனே அப்படின்னா நல்ல வார்த்தை, டிக்ஷன் அப்படின்னா கூறுவது. அது அப்படின்னா நல்ல வார்த்தைகளை நம்முடைய வாழ்க்கையின் மீது நாம் கூற வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆகவே தான் ஆபிரகாமை என்ன பண்ணுறாருன்னா அழைத்து அவர் என்ன பண்ணுறாருன்னா நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து பாருங்க, ஆபிரகாம் மீது வார்த்தையை கூறுகிறார். என்னன்னா நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். அவர் அங்கே நம்ம பார்த்தோம் நம்ம நினைக்கிறார் அப்படின்னு. அந்த நினைவு தான் இங்கே நம்முடைய நினைவு அவரை போல் இல்லை, அவருடைய நினைவு மகா பெருசாக இருக்குது. அப்போ ஆசீர்வதிப்பார். உன்னை ஆசீர்வதிக்கிறவளை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். ஒன்றுமில்லாமல் ஆபிரகாமை அழைத்து ஆபிரகாம் மீது நல்ல வார்த்தைகளை தேவன் கூறுகிறார். அப்போ இன்னைக்கு நம்ம கிறிஸ்துவுக்குள்ள ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோம்.
ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம்னா என்ன? தேவன் ஆபிரகாம் மீது நல்ல வார்த்தைகளை கூறியிருக்கிறார். அப்போ அந்த வார்த்தை வந்த பிறகு என்ன நடந்திருக்கிறது? அப்போ ஆபிரகாமுக்கு தேவன் இந்த 2-3 வசனத்தில் 5 வாட்டி ஆசீர்வாதம் என்று சொல்லியிருக்கிறார். இப்போ எது விளங்கியிருக்கோ இல்லையோ, இந்த ஆசீர்வாதம் நல்லா விளங்கியிருக்கும் ஆபிரகாமுக்கு. அப்போ இந்த நல்ல வார்த்தை வந்த பிறகு என்ன நடக்குது அப்படின்னா, இந்த வார்த்தையை பெற்ற மனுஷன் இந்த வார்த்தையை சுமந்து கொண்டு போகும் பொழுது இந்த ஆபிரகாமுக்கு நேராக ஒரு பஞ்சம் வருகிறது. பாருங்க, 12ஆம் வசனம், 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அத்தேசத்தில் பஞ்சம் உண்டாயிற்று, தேசத்தில் பஞ்சம் கொடிதாக இருந்தபடியினால் ஆபிரகாம் எகிப்து தேசத்தில் தங்கும்படி அவ்விடத்துக்கு போனான். இங்கே கர்த்தரிடத்திலிருந்த வார்த்தை பெற்ற ஆபிரகாம் வராரு. இந்த உலகத்தில் பஞ்சம் ஏற்படுகிறது. அப்போ கர்த்தர் ஆபிரகாம் மீது நல்ல வார்த்தைகளை கூறியிருக்கிறார். இந்த வார்த்தையின் வெளிப்பாடை பெற்றுக்கொண்டு ஆபிரகாம் வராரு. வார்த்தை பெற்ற ஆபிரகாம் முதல் எதை சந்திக்கிறார் அப்படின்னா, பஞ்சத்தை தான் சந்திக்கிறாரு. நான் சொன்ன ஆசீர்வாதம்னா என்னன்னா, நல்ல வார்த்தைகளை நம்முடைய வாழ்க்கையின் மீது கூறுவது. அப்போ இந்த வார்த்தை பெற்ற ஆபிரகாம் சுமந்து கொண்டு போறாரு. முதல்ல ஒரு காரியம் நடக்குது, பஞ்சம் உண்டாகுது. அப்போ இந்த இடத்துல ஆசீர்வாதம் பெருசா பஞ்சம் பெருசான்னு பார்த்தோன்னா, இந்த ஆபிரகாம் மீது இருக்கிற ஆசீர்வாதம் பெருசு என்பதை இந்த பஞ்சத்தின் மூலியமாக தேவன் ஆபிரகாமுக்கு காண்பிக்க விரும்புகிறார். அப்போ நம்முடைய வாழ்க்கையிலும் எப்பேற்பட்ட சூழ்நிலை, பணக்குறைவு, தாழ்ச்சி, ஒரு பஞ்சம் மாதிரி ஏற்பட்டாலும் நம் மீது ஆசீர்வாதம் இருக்கிறது. ஏன்னா கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 13-14 வசனம் சொல்லுறது, மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். அடுத்த வசனம் சொல்லுகிறது, ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் இந்த கிறிஸ்துவிற்குள்ள நமக்கு வந்திருக்கிறதாகவே நம் மீது எப்பேற்பட்ட காரியம், எப்பேற்பட்ட ஒரு ஆசீர்வாதம், எப்பேற்பட்ட ஒரு வார்த்தையின் வெளிப்பாடு இருக்கு அப்படின்னா, இந்த உலகத்தில் என்ன வந்தாலும் சரி, என்ன பஞ்சம் வந்தாலும் சரி, அடித்து நொறுக்கி அதை தூள் ஆக்க முடியும். எப்படின்னா 13ஆம் அதிகாரத்தில் முதல் 2 வசனத்தை வாசிக்கிற பாருங்க. இந்த ஆபிரகாம் ஒன்றுமில்லாமல் தேவன் அழைக்கிறார். உன் இனத்தையும் உன் தேசத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு வரும்போது அப்போ தேவன் சொல்றாரு, முதல்ல அவனை ஒரு காரியத்தை வெளிப்படுத்துகிறாரு, இன்ட்ரடியூஸ் பண்ணுகிறார். ஆபிரகாம் ஆசீர்வாதம்னா என்னன்னே தெரியாது. அவன் வாழ்க்கை எப்படிப்பட்டதுன்னா, ஏதோ வாழ்ந்தோம், பழிச்சு கொண்டிருக்கிறோம், ஏதோ போயிட்டு அந்த மாதிரி ஆபிரகாம தேவன் என்ன பண்றாருன்னா, அழைத்து அவனை ஆசீர்வதிப்பேன், உன்னை பெருமைப்படுத்துவேன், உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், நீ ஆசீர்வாதமாக தான் இருப்பாய், அப்படி அழைத்து கொண்டு வர்றார். அப்படி அழைத்து கொண்டு வரும் பொழுது இந்த வார்த்தை பெற்ற ஆபிரகாம் எப்பேற்பட்ட ஒரு மனுஷனா மாறான் பாருங்க. 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம். ஆபிரகாமும் அவன் மனைவியும் அவனுக்கு உண்டான யாவும் அவனுடனே லோத்தும் எகிப்தை விட்டு தென்திசையில் வந்தார்கள். ஆபிரகாம் மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொன்னுமான ஆஸ்திகளுடைய சீமானா இருந்தான். நல்ல வார்த்தையை தேவன் ஆபிரகாம் மீது கூறும் பொழுது ஆசீர்வதிக்கப்பட்ட ஆபிரகாம் எப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கைக்குள்ள வராரு பாருங்க. ஆஸ்திகளுடைய சீமானா இருந்தான். இது கம்மியா சொல்லுது, ஆனா இது பிரீஃபா எப்படிப்பட்ட ஒரு ஆஸ்திகளை உடைய, எப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட மனுஷனா மாறினா அப்படின்னு 6ஆம் வசனம் சொல்லுது பாருங்க. அவர்கள் ஒருமித்து கூடியிருக்க அந்த பூமி அவர்களை தாங்க கூடாதா இருந்தது. அவருடைய ஆஸ்தி மிகுதியா இருந்தபடியால் அவர்கள் ஒருமித்து வாசம் பண்ண ஏதி இல்லாமல் போயிற்று. மிகுதியா இருக்கு, வெள்ளி பொண்ணு, ஆஸ்திகளுடைய சீமானா இருக்கிறார். அப்போ தேவன் நம்முடைய வாழ்க்கையில இப்பேற்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். அப்ப நம்முடைய நினைவை அவருடைய நினைவுக்கு ஏற்றா போல நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். எப்படி பண்ணணும் அப்படின்னா, இங்க தேவன் காமிச்சிருக்கிறார். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில ஆபிரகாமை அழைத்து
வார்த்தையை அவனுடைய வாழ்க்கையின் மீது கூறி இப்பேற்பட்ட ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கைக்கு தேவன் ஆபிரகாமை கொண்டு வந்திருக்கிறார். வேதம் சொல்லுவது ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் நமக்கு வந்திருக்கிறது அப்படின்னா நம்மையும் தேவன் அப்பேற்பட்டவர்களை மாற்ற வேண்டும் என்று விரும்புகிறார். ரட்சிக்கப்பட்ட பிறகு எல்லாம் தானா நடந்துடாது. சில காரியங்களை நாம் செய்ய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆவி, ஆத்மா, சரீரம். ஆவி கிறிஸ்துவுக்குள்ள புதிய சிருஷ்டியாக மாற்றப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் நம்முடைய மனதை, இந்த நம்முடைய நினைவை, நம்முடைய மைண்டை இந்த ஆசீர்வாதத்துக்கு டியூன் பண்ண வேண்டும். ஒவ்வொரு நாளும் நாம் சொல்ல வேண்டும். அவர் இங்கே சொல்லியிருக்கிறார், நான் உன்னை ஆசீர்வித்து பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதிப்பேன். இதை ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையின் மீது கூற வேண்டும். நான் உன்னை பெருமைப்படுத்துவேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ ஆசீர்வாதமாக தான் இருப்பாய். இதை ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையின் மீது கூற வேண்டும். தேவன் எப்படி பேசியிருக்கிறார்? தேவன் பேசுகிற தேவனாக இருக்கிறார். நம்மையும் ஒரு பேசுகிற மனுஷனை உண்டாக்கி இருக்கிறார். ஆகவே எது வந்தாலும், எந்த சூழ்நிலை வந்தாலும் சரி, எந்த பஞ்சம் ஏற்பட்டாலும் சரி, குறைவு ஏற்பட்டாலும் சரி, பயம் சூழ்நிலை ஏற்பட்டாலும் சரி, நாம் ஆசீர்வாதத்தை மட்டும் பேசுகிறவர்களாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆசீர்வாதம் எல்லாவற்றையும் நமக்கு கொண்டு வருகிறதா இருக்கிறது. ஏராளம் தாராளம் அதாவது மிகுதியாய் இருந்தபடியால் அப்படின்னு சொல்லப்படுது அந்த வார்த்தை. அப்போ நமக்கு மட்டும் இல்லை, எக்ஸ்ட்ரா மீந்து இருக்கும், மீந்து கிடக்கும். அது என்ன பண்றதுன்னே தெரியல, அந்த மாதிரி இருக்கும். ஆனால் இயேசுக்கிட்ட அந்த 5 அப்பத்தையும் 2 மீனையும் கொடுக்கும் பொழுது அவர் என்ன பண்ணுறாருன்னா ஆசீர்வதித்து அதை ஜனங்களுக்கு கொடுக்குறார். அப்போ 12 கூட மீந்து இருக்கிறது. அப்போது இந்த அப்பேற்பட்ட வாழ்க்கைக்கு தேவன் நம்மளை அழைத்திருக்கிறார். எப்பேற்பட்ட வாழ்க்கை? நமக்கு மட்டும் இருக்கணும், அடுத்த வேலை என்ன பண்ணுறது அப்படின்னு இல்லை, நமக்கும் இருக்கணும், போதுமான அளவுக்கு இருக்கணும், மீந்து இருக்கணும். என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் அந்த மாதிரி தலை சுற்றுற அளவுக்கு தேவன் நம்மளை ஆசீர்வதிக்க வேண்டும் விரும்புகிறார். ஆகவேதான் கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். அப்போ நம்முடைய நினைவு ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார், ஆசீர்வதித்திருக்கிறார், ஆசீர்வதித்து கொண்டே இருப்பார். ஆகவே நம்முடைய வார்த்தைகளை நாம் மாற்றிக்கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஆகவே கரங்களில் காணிக்கும் தசவம் எடுத்துக்கொள்வோம், நம்ம அறிக்கையிட்டு கொடுப்போம். பரலோக பிதாவே, குமாரனாகிய இயேசுவின் நாமத்தில் முடத்தில் வருகிறேன். ஆண்டவரே, என்னிடத்தில் உள்ளதெல்லாம் நீர் கொடுத்தவை. ஆகவே உம்மை கனம் பண்ணுகிறேன். உம்முடைய நினைவு என்னை ஆசீர்வதிப்பதே, என்னை பெரிய ஜாதியாக்குவதே, என்னுடைய பேரை பெருமைப்படுத்துவதே, நான் ஆசீர்வாதமாக இருப்பதே உம்முடைய நினைவாக இருக்கிறது. அதற்காக நன்றி செலுத்துகிறேன். ஆகவே உம்முடைய ராஜ்யத்தில் நான் விதைக்கிறேன். ஆமென். நம்ம யூஸ்வலாக சங்கீதம் மாறி மாறி வாசிப்போம், ஆனால் இப்போ அப்படி இல்லை. இந்த வருடத்திலிருந்து புதிய காரியத்தை உங்களுக்கு செய்யலாம் நம்ம அப்படின்னு சொல்லி ஒரு அதாவது நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தினமும் சில வேத வசனங்களை அறிக்கை செய்ய வேண்டும். தேவனுடைய வார்த்தைகளை நம்ம ஒவ்வொரு நாளும் அறிக்கை செய்வது ரொம்ப நல்லது. ஸோ இது எத்தனை பேர் செய்கிறீங்கன்னு தெரியல, ஆனால் இது சபையில் நம்ம செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்திருக்கோம். அதனால் ஒரு 10 அல்லது 15 வார்த்தைகளை, தேவனுடைய வார்த்தைகளை நாம் இப்பொழுது அறிக்கை செய்ய போகிறோம். நான் சொல்லுவேன், நான் இந்த வார்த்தைகளை சொல்லும் பொழுது அதை அப்படியே நீங்கள் எனக்கு பின்பாக சொல்லும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். உங்கள் தலை மேலே கை வச்சு சொல்லிக்கலாம், உங்கள் இதயத்து மேலே கை வச்சு சொல்லிக்கலாம். இது ஏன்னா கர்த்தர் நமக்காய் கொடுத்த வாக்கு தத்தங்கள். இந்த வாக்கு தத்தங்கள் எனக்கு பலிக்கும் என்று சொல்லி நம்பி விசுவாசத்தோடு இந்த அறிக்கையை நீங்கள் செய்யும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். சொல்லாமா? வருஷத்தை அவருடைய நன்மையால் முடிசூட்டுவார். அவர் என் பரிகாரியாகிய கர்த்தர். அவர் என்னோடு கூட இருந்து என்னை ஆசீர்வதிப்பார். அவர்
எனக்கு எனக்கு சொன்னதை சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடுவதில்லை. எனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். எனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் என்மேல் கை போடுவதில்லை. என் சந்ததியை பெருக பண்ணுவார் என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே அவர் பெருக பண்ணுவார். அவர் கிருபை என்னை விட்டு விலகாமல் இருக்கும். என்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவார். என்னை பலப்படுத்தி எனக்கு சகாயம் பண்ணுவார். என் பேரை பெருமைப்படுத்துவார். நான் கையிட்டு செய்யும் எல்லா காரியங்களிலும் என்னை ஆசீர்வதிப்பார். அவர் என் அப்பத்தையும் என் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் என்னை என் சத்துருக்களின் கைக்கு என்னை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். அவர் என்னை அதிசயங்களை காண பண்ணுவார். கர்த்தர் என்னை வாலாக்காமல் தலையாக்குவார். என்னை கீழாக்காமல் மேலாக்குவார். நான் அவரை தேடும்போது எனக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஆமென். அல்லேலூயா. சபையின் அறிவிப்புகள். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை ஆராதனை காலை 8:30 மணி முதல் 10:30 மணி வரை நம்முடைய சபையிலே நடைபெறும். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் மாலை 7 மணி முதல் 8 மணி வரை பரிந்து பேசும் ஜெபம் நடைபெறும். ஒவ்வொரு மாதமும் 1ஆம் தேதி காலை 5:30 மணி முதல் 6:30 மணி வரை வாக்குத்தத்த ஆராதனை நடைபெறும். 2வது ஞாயிற்றுக்கிழமைகளிலே திருவிருந்து ஆராதனை நடைபெறும். ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமைகளிலே மாலை 7 மணி முதல் 8 மணி வரை வாலிபர் கூட்டமும், ஒவ்வொரு மாதமும் 3வது சனிக்கிழமைகளிலே காலை 10 மணி முதல் 12 மணி வரை மகளிர் கூட்டமும், ஒவ்வொரு மாதமும் 4வது அல்லது கடைசி சனிக்கிழமைகளிலே 6:30 மணி முதல் 8:30 மணி வரை துதி ஆராதனை கூட்டங்கள் நம்முடைய சபையிலே நடைபெறும். புதன்கிழமை மாலை ஆராதனை 7 மணி முதல் ஆரம்பமாகும்.